தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். நாம் தினமும் பல்வேறு விடயங்களை செய்திகளில் பார்க்கிறோம். குறிப்பாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மோசடி செய்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகள் தினமும் நம்முடைய கவனத்திற்கு வருகின்றன. அப்போது நம்மில் சிலருக்கு ஒரு கேள்வி எழலாம். இவர்கள் செய்த செயலுக்கு இப்போது தண்டனை கிடைக்கிறது. இது கர்மாவின் பலன் என்று சொல்லலாமா? உண்மையில் கர்மா என்றால் என்ன? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏதாவது ஒரு விளைவு இருக்கிறதா? நல்லது செய்பவர்களுக்கு ஏன் சில நேரங்களில் கஷ்டம் வருகிறது? தவறு செய்பவர்கள் சில காலம் நன்றாக வாழ்வது போல் ஏன் தெரிகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதிலை பற்றி தான் இன்று சற்று ஆழமாக சிந்திக்கப் போகிறோம். ஒரு சிறிய உதாரணத்துடன் இதை புரிந்து கொள்வோம். ஒருவர் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். சில காலம் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். அவரிடம் பணம் அதிகமாக இருக்கலாம். வசதியான வாழ்க்கையை அவர் வாழலாம். மற்றவர்கள் அவரை பார்த்து இவர் நன்றாகத்தானே வாழ்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர் செய்த தவறு வெளிச்சத்துக்கு வந்து சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதனை சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் அது சட்டத்தின் விளைவு. ஆன்மீக கண்ணோட்டத்தில் சிலர் இதுபோன்ற விளைவுகளை கர்மாவின் பலன் என்று பார்க்கிறார்கள். ஆனால் கர்மா என்றால் வெறுமனே தண்டனை என்று மட்டும் அர்த்தம் கிடையாது. நாம் செய்யும் செயல்கள் ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனையே கர்மா. கர்மா என்றால் என்ன? நம் முன்னோர்கள் கர்மாவை பற்றி பல்வேறு விதங்களில் கூறியிருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதெல்லாம் நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எண்ணம் தான் கர்மா பற்றிய அடிப்படை கருத்துக்களில் ஒன்று. நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம். அந்த உதவிக்கு உடனடியாக நன்றி கிடைக்காமல் இருக்கலாம். நாம் ஒருவரிடம் நல்ல வார்த்தை பேசுகிறோம். அவர் அதற்கு பதிலாக நம்மை காயப்படுத்தக்கூடும். அதனால் நாம் செய்த நன்மை வீணாகிவிட்டது என்று அர்த்தமில்லை. நல்ல செயல் செய்வதற்கே முதல் பலன் நம்முடைய மனதிலேயே உருவாகிறது. ஒவ்வொரு உதவி செய்த பிறகும் நமக்குள் ஏற்படும் மன நிறைவு, ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்த பிறகு நமக்குள் ஏற்படும் மகிழ்ச்சி, இவை பணத்தால் வாங்க முடியாத விஷயங்கள். ஒரு விதையின் உதாரணத்தை பார்க்கலாம். நாம் ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த நாள் காலையில் சென்று பார்த்தால் மரம் வளர்ந்திருக்காது. 2 நாட்களிலும் வளர்ந்திருக்காது. அதனால் அந்த விதை பயனற்றது என்று சொல்ல முடியுமா? இல்லை. அதற்குள் மண்ணுக்குள் ஒரு செயல்முறை நடந்து கொண்டிருக்கிறது. சரியான நேரம் வந்ததும் அது முளைக்கும். அதேபோல் வாழ்க்கையிலும் சில செயல்களின் விளைவுகள் உடனடியாக தெரியாமல் இருக்கலாம். அதனால் நல்லதை செய்வதை நாம் நிறுத்திவிடக்கூடாது. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு நேர்மையான செயல், இவை எல்லாம் உடனடியாக நமக்கு ஏதாவது பலனை தராமல் இருக்கலாம். ஆனால் அவை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லவா? நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. நல்ல மனிதராக இருப்பதால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்று யாரும் உறுதியளிக்க முடியாது. நல்ல மனிதர்களுக்குள் சோதனைகள் வரும். அவர்களுக்கும் தோல்விகள் வரும். அவர்களுக்கும் கண்ணீர் வரும். அவர்களுக்கும் ஏமாற்றங்கள் ஏற்படும். ஆனால் அந்த சோதனைகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்கின்றார்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு பிரச்சனை வந்தவுடன் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைப்பதற்கு பதிலாக இந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையை பார்க்கும் விதமே மாறிவிடும். சில நேரங்களில் ஒரு தோல்வி நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தரும். ஒரு ஏமாற்றம் யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுத்தரும். ஒரு கஷ்டம் நம்முடைய உண்மையான நண்பர்கள் யார் என்பதை காட்டும். கடவுள் ஏன் உடனே உதவுவதில்லை? நாம் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறோம்.
எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தது நடக்காது. அப்போது கடவுள் என் வேண்டுதலை கேட்கவில்லையா என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள் கூட பின்னாளில் நமக்கு நன்மையாக மாறியிருக்கலாம் அல்லவா? இன்று நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நாளை இன்னும் சிறந்த வாய்ப்புக்கு வழிவகுக்கும் அல்லவா? இன்று முடிந்துவிட்ட ஒரு உறவு நாளை நம்மை ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? அதனால் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உடனடியாக நல்லது அல்லது கெட்டது என்று முடிவு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டும். நல்லதை செய்வதை நிறுத்தாதீர்கள். ஒரு நல்ல வார்த்தைக்கு பணம் தேவையில்லை. ஒருவருக்கு உதவுவதற்கு எப்போதும் பெரிய செல்வம் தேவையில்லை. சில நேரங்களில் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வதே அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம். ஒரு வயதானவருக்கு சாலையை கடக்க உதவுவது, பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, தனிமையில் இருக்கும் ஒருவரிடம் சில நிமிடங்கள் பேசுவது, உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது, இவை சிறிய செயல்களாக தோன்றலாம். ஆனால் அந்த நபரின் வாழ்க்கையில் அது மிக பெரிய நினைவாக இருக்கலாம். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் யோசிக்காமல் என்னால் இன்னொருவருக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்று யோசிப்போம். கர்மா இருக்கிறது என்று நம்புவதால் நமக்கு தீங்கு செய்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. அவர்களுக்கு கர்மா பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு நாமும் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. நமது கடமை என்ன? நம்மால் முடிந்த அளவுக்கு சரியாக நடப்பது, மற்றவர்களுக்கு தேவையில்லாமல் தீங்கு செய்யாமல் இருப்பது, தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்வது, முடிந்தால் மன்னிப்பு கேட்பது, மற்றவர்கள் நமக்கு தவறு செய்தால் நம்முடைய மன அமைதிக்காக அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வது. மன்னிப்பது என்பது அவர்கள் செய்த தவறை சரி என்று சொல்லுவது அல்ல. நம்முடைய மனதை அந்த வழியிலிருந்து விடுவிப்பதுதான் மன்னிப்பு. வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம். வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் கிடைக்காது. சில கேள்விகளுக்கு ஆண்டுகள் கழித்துதான் பதில் கிடைக்கும். சில மனிதர்கள் ஏன் நம் வாழ்க்கையில் வந்தார்கள் என்பது பின்னால் தான் புரியும். சில உறவுகள் ஏன் முடிந்தது என்பதும் பின்னால் தான் புரியும். சில தோல்விகள் ஏன் நடந்தது என்பதும் காலம் சென்ற பிறகுதான் புரியும். அதனால் நீங்கள் எப்போதும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக இந்த சூழ்நிலை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று எங்களிடம் நாங்களே கேட்டுக்கொள்வோம். அந்த ஒரு கேள்வி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஆம் உறவுகளே, இன்று நாம் செய்திகளில் பார்க்கும் குற்ற செயல்கள் மற்றும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை சட்டத்தின் விளைவாகத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆன்மீக கண்ணோட்டத்தில் சிலர் இது போன்ற நிகழ்வுகளை கர்மாவின் கருத்துடன் ஒப்பிட்டு சிந்திக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் ஒன்றுதான். நல்லதை செய்வோம், யாருக்கும் தேவையில்லாமல் தீங்கு செய்யாமல் இருப்போம், நேர்மையாக வாழ முயற்சி செய்வோம். உங்களை காயப்படுத்தியவர்களுக்காக உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். நேற்று நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது, ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதை நம்மால் மாற்ற முடியும். நல்ல எண்ணம், நல்ல வார்த்தை, நல்ல செயல், இந்த மூன்றையும் நமது வாழ்க்கையில் வைத்து கொண்டால் நமது வாழ்க்கையும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையும் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கும். உங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். இன்றைய கஷ்டம் என்றென்றும் இருக்காது. காலம் மாறும், சூழ்நிலை மாறும், வாழ்க்கையும் மாறும். நன்றி உறவுகளே. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.